Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா மில்க் பவுடர் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கேக் பண்றதுக்கு நம்ம எக் எதுவும் யூஸ் பண்ணாம ரொம்ப சாஃப்ட்டா பண்ண போறோம். அதே டயத்துல நம்ம ஓவன்ல யூஸ் பண்ணாம குக்கர்லயே தான் இந்த கேக் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கக்கூடிய இந்த கேக்குக்கு இன்கிரிடியன்ட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இப்போ வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கறத முதல்ல பார்த்தறலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மைதா 1 கப், மில்க் பவுடர் 1/2 கப், பட்டர் 3/4 கப், வாட்டர் 1 கப், சுகர் 3/4 கப், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் நமக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் பவுடர் சுகரை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதிலே தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சுகர் நல்லா தண்ணியில் கரைஞ்சிடணும் நமக்கு. அதனால தான் நம்ம பவுடர் சுகரை ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா குயிக்காக நமக்கு கரைஞ்சிரும் இல்லைங்களா, அதனால் நம்ம பவுடர் சுகரை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலே மில்க் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதையும் இந்த மில்க் பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கேக்குக்கு தேவையான மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். அதோடவே பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டுடலாம். இதை இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். இதை இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம கேக் பால் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பால் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் மில்க் பவுடரை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த ஃப்ளேவரும் இதுக்கு ஆட் பண்ணவே வேண்டியதில்லை. வெனிலா எசன்ஸ், ஏலக்காய் அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. நார்மலாகவே ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த மில்க் பவுடரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு டைம் கேக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ இது நல்லா நம்ம மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணணும். இதை அந்த பட்டர் நல்லா அந்த மாவோட நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆயிரும். அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை இந்த பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அந்த பட்டர் எல்லாமே நல்லா மாவோடவே மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இருக்கிறதே தெரியல பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கேக் டின்னில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டின்னில் நம்ம பட்டர் தடவிட்டு மேலே கொஞ்சம் மைதா கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கேக் டின் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் கேக் பேட்டரை ஊற்றிட்டு அது மேலே டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம கேக் வரணும் இல்லையா, அதனால் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். அதோடவே நான் மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலே நான் 1 ஸ்பூன் போல் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெசரி விட்டுட்டு நம்ம இதையும் மேலே கார்னிஷ் பண்ணுற மாதிரி தூவி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 டைம் டின்னை நல்லா டேப் பண்ணிடலாம். ஏதாவது பபிள்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகிருந்தால் கூட நமக்கு ரிலீஸ் ஆயிரும். இப்போது நம்மளோட கேக் டின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பேக் பண்ண போகிறோம். இப்போ குக்கரை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஓல்டு குக்கராக இருக்கிறதுனால நான் இதில் உப்பு எதுவும் அடியில் போடலை. நீங்கள் உப்பு ஏதாவது போடணும்னா போட்டுக்கோங்க. உப்பு இல்லைன்னா மணல் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள கேஸ்கெட் ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி இதுக்கு நம்ம விசில் போட போகிறதில்ல, சும்மா அப்படியே மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 35லேருந்து 40 மினிட்ஸ் நல்லா வந்து குக் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. இது 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இதை வெளியில் எடுத்துட்டேன். பாருங்கள் நம்மளோட கேக் எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே டயத்தில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கனால அங்கங்கே நம்ம கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம பால் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த கேக்கோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தானா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தானா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.